ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 15, 2024. நாம் அனைவரும் ஈஸ்வரிய வழிகாட்டுதலின்படி நடந்து நமது அரசாட்சியை படைத்துக் கொண்டிருக்கின்றோம். தெய்வீக சுயராஜ்யம், அனைத்தும் நிறைந்த சாம்ராஜ்யம். இன்றைய உலகில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டதொரு ராஜ்யத்தை பற்றி கற்பனை கூட செய்ய முடியாது. நாம் அப்படிப்பட்டதொரு அரசாட்சியை படைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மீது யாருமே கண் வைக்க கூட முடியாது. அதனை வெற்றியடைவதற்கான தைரியம் யாருமே வைக்க முடியாது. ஏனென்றால் நமது அதிர்வலைகளே அந்த அளவிற்கு தூய்மையானதாக, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அங்கே யாருக்குமே நமது ராஜ்யத்தை பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது. எனவே ராஜ்யத்தையும் தர்மத்தையும் படைக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு விதத்திலும் தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டுமே மிகப்பெரிய காரியங்களாகும். மேலும் இந்த இரண்டு காரியங்களிலும் மனிதர்கள் பல விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நாம் தன்னைத்தான் எந்த விதமான விஷயத்தை எதிர்கொள்வதற்கும் தயார்படுத்திக் கொள்வோம். மேலும் சுயம் போலாநாத், கள்ளம் கபடமற்ற நாதனாகிய சிவ் பாபா நமது பையை நிரப்பி விடுகின்றார். நாம் முழுவதுமாக தன்னைத்தான் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வைப்போம். கொடுப்பவரோ அனைத்தையும் கொடுக்கின்றார். வாங்குபவர் ஒரு சிறிய பையை எடுத்து கொண்டு வந்தால் கொடுக்கக்கூடியவர் எவ்வாறு கொடுப்பார்? நாம் நமது புத்தியினை அனைத்தையும் நிரப்பிக் கொள்வதற்கான பாத்திரமாக ஆக்குவோம். ஏனென்றால் அனைத்து பொக்கிஷங்களும் நமது புத்தியில் தாரணையாகின்றன. புத்தியே மிகப்பெரியதொரு முக்கியமான விஷயமாகும். அனைத்திலும் மதிப்பு வாய்ந்ததாகும். அதில்தான் தாரணை சக்தி இருக்கிறது. அந்த புத்தியினை பரிசுத்தமாக்கி விடுவோமானால், வீணான சிந்தனைகள், பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து புத்தியை விடுவித்து விடுவோமானால், அந்த புத்தியானது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. எனவே பாபா எப்போது அனைத்தையும் நிரப்ப வந்திருக்கிறாரோ அவரிடமிருந்து நாம் அனைத்தையும் நிரப்பிக் கொள்ள வேண்டும். நாம் ஏன் வெறுமையாக இருக்க வேண்டும்? ஜென்ம ஜென்மங்களாக அவரிடம் வேண்டி வந்தோம். மேலும் அவரும் கூட நமக்கு சிறிது சிறிதாக வழங்கி வந்தார். அவற்றிலேயே நாம் திருப்தி அடைந்து வந்தோம். ஆனால் இப்போதோ முழு உலகிற்கும் பகிர்ந்தளிக்கும் அளவிற்கு நமக்கு அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். கவனம் செலுத்துவோம். வரக்கூடிய காலகட்டத்தில் தந்தையிடமிருந்து நாம் அடைந்த பொக்கிஷங்களை முழு உலகிற்கும் நாம் வழங்க வேண்டியிருக்கும். அனைத்திலும் பெரிய சேவை பார்வை மற்றும் உள்ளுணர்வாலேயே நடக்கப் போகிறது. எனவே நமது உள்ளுணர்வையும் பார்வையையும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம். எனவே அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பிக் கொள்வதற்கு தயாராவோம். யோக பயிற்சியின் மூலமாக, மாசற்றவராக ஆவதன் மூலமாக, சுயமரியாதைகளின் பயிற்சியின் மூலமாக நாம் அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பிக்கொள்ள முடியும். நமது களஞ்சியங்கள் நிறைந்துவிடும். எந்தளவிற்கு நாம் பாபாவின் காரியங்களில் உதவி செய்து கொண்டே இருப்போமோ, உடல் மனம் பொருளால் சேவை புரியோமோ, அந்த அளவிற்கு நாம் நிரம்பி விடுவோம். இந்த செல்வம் என்பது என்ன? அதனை யார் கொடுத்தாரோ அவரது காரியத்திலேயே ஈடுபடுத்தி விடுவோம். நாம் செல்வத்தை என்னவோ பாபாவின் காரியத்தில் ஈடுபடுத்தி விட்டோம். ஆனால் அதை எடுப்பவர் எதில் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லையே என்று பலவீனமாக யோசிக்கக்கூடாது. நாம் யாருக்காக அதனை வழங்கினோமோ அவரிடம் நொடியில் அது சென்று சேர்ந்து விட்டது. எனவே அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருப்போம். நமது செல்வம் எங்கே ஈடுபடுத்தப்பட்டது என்று யோசித்துக் கொண்டே இருப்போமானால் அதன் பலனானது குறைந்து விடுகிறது. யாருக்காக நாம் கொடுத்தோமோ அவரிடம் அந்த கணக்கு சேர்ந்து விட்டது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்வதனால் நமது புண்ணிய கணக்கு மிகவும் சேமிப்பாகி விடுகிறது. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத மனநிலை மிக உயர்ந்ததாகும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். மேலே இருந்து சர்வசக்திவான் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று பயிற்சி செய்வோம். அவ்வப்போது பாப்தாதாவின் சொரூபத்தில் பாபா என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று நினைவு செய்வோம். அவரது நெற்றியிலிருந்து, அவரது கண்களிலிருந்து, அவரது கரங்களிலிருந்து என் மீது அதிர்வலைகள் பொழிந்து கொண்டு இருக்கின்றன.
இந்த அதிர்வலைகள் எனது அனைத்து களஞ்சியங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி. ஓம்